வீடியோவில் தெர்மோடைனமிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேயா, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸில் என்னென்ன மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஓகேயா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாசு, வெயிட். மாஸ் அப்படின்னா எவ்வளோ வெயிட், எவ்வளோ வந்து எடை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருது. ஓகே, அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஓகே, அதில் கிராவிட்டியை கன்சிடர் பண்ண மாட்டோம். இதே வெயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாசு நம்ம எர்த்தில் உள்ள கிராவிட்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ W என்னது M/G. புரிஞ்சுட்டா? ஓகே, மாசுன்னு கேட்டால் ப்ரெசன்ட் பாடியில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறது, அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் பாடி. ஓகே அப்படிங்கிறது. இதே வெயிட் அப்படின்னா கிராவிட்டியை கன்சிடர் பண்ணி அந்த மாஸோட மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ மாஸ் வந்து ஒரு 5 கிலோ அப்படின்னாங்கன்னா கிராவிட்டியோட வேல்யூ வந்து 9.8. ஓகே, ஜியோட வேல்யூ வந்து 9.8 m/s². இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட முடியும். ஓகே, அடுத்து டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ் பெர் யூனிட் வால்யூம். மாஸை வால்யூமால் டிவைட் பண்ணால் அது டென்சிட்டி. ஓகே, அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பெர் மீட்டருக்கு. மாஸோட யூனிட் என்னது கிலோகிராமு, வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஓகே, ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா இதோட அப்படியே தலைகீழ். ஓகே, அப்போ வால்யூம் பை என்னது மாசு, வால்யூமோட யூனிட் என்னது மீட்டர் கியூப், மாஸோட யூனிட் கிலோகிராம். ஓகே, ஸ்பெசிஃபிக் வெயிட்னு கேட்டிருக்காங்கன்னா வெயிட்டை வால்யூமால் டிவைட் பண்ணுங்கள். வெயிட்டை என்னென்னு நம்ம சொல்லலாம் நியூட்டன், வால்யூம் என்னென்னு சொல்லலாம் மீட்டர் கியூப். ஓகே, நியூட்டன் பை மீட்டர் கியூப். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ். கிவன் சப்ஸ்டன்ஸ்னால் இப்போ டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டென்சிட்டி. ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வாட்டர் தான். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டன்ஸாக எடுப்போம். எந்த டென்சிட்டி எனக்கு தெரியுதோ அதை என்ன பண்ணுவேன், கீழே போட்டுக்குவேன். எந்த டென்சிட்டி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதை நான் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன். இல்லை இது ரெண்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதோட ரெண்டும் டிவைட் பண்ணுற ரேஷியோ தான் என்னது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கிற விஷயம். ஓகே, இது வந்து லிக்யூடுக்கு. இப்போ வாட்டர் வந்து நான் லிக்விடு சப்ஸ்டன்ஸுக்கு எடுத்துருக்கேன். கேஸுக்கு டென்சிட்டி ஆஃப் த கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான விஷயத்தை எடுத்துக்கலாம். இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுவும் டென்சிட்டி தான், இதுவும் டென்சிட்டி தான். டென்சிட்டி கேன்சல் ஆகிடும். அப்போ யூனிட்டே என்னது கிடையாது, நோ யூனிட். அடுத்து ப்ரெஷர் எப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஏரியாவில் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது அப்படின்னு, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, ஃபோர்ஸோட யூனிட் என்னது நியூட்டன், ஏரியாவோட யூனிட் என்னது மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து இந்த கன்வென்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். 1 Pascal = 1 Nm/m². ஓகே, அடுத்து 1 பாரை வந்து நம்ம 10⁵ Nm/m² எழுதுவோம். இல்லைன்னா இந்த 10⁵ எப்படி எழுதிக்கலாம், 10⁻³ 10² எழுதிக்கலாமா. 10⁻² வந்து என்ன நினைக்கலாம், 100 எழுதிக்கலாம். 10⁻³ வந்து கிலோ Nm/m². 1 torr அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 mm of mercury, இல்லைன்னா 133.3 Nm/m² அப்படிங்கிறது. ஓகே, இது பார் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டிஜிட் போச்சுன்னா கிலோ Nm/m² எடுத்தோம். இது ஜஸ்ட் கன்வென்ஷன்ஸ் தான். ஓகே, என்ன கன்வென்ஷன்ஸ் வந்தால் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் விஷயம். ஓகே, அடுத்து தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ்லேருந்து நான் ஆராய்ச்சிக்கு எடுத்து அதை ரிசர்ச் பண்ணுறேனோ அதான் என்னது சிஸ்டம். இப்போது இது ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், அதான் என்னது சிஸ்டம். இந்த சிஸ்டம் சரௌண்டிங்கை விட ஒரு சர்ஃபேஸில் என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி. ஓகே, இந்த புக்கு, இந்த பேஜ் இருக்குது, இந்த பேஜில் இந்த இடத்த மட்டும் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் என்னது சிஸ்டம். ஓகே, அந்த பவுண்ட்ரி இதாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்னது இந்த சிஸ்டத்தோட சரௌண்டிங். ஓகே, சரௌண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சிஸ்டத்தை தவிர மீதி இருக்கிற எல்லா ஏரியாவும் என்னது தான் சரௌண்டிங் தான். ஓகே, எவ்ரிதிங் எக்ஸ்டர்னல் டு த சிஸ்டத்தை தவிர என்னெல்லாம் எக்ஸ்டர்னலாக இருக்கோ அது எல்லாமே என்னது சரௌண்டிங்கில் வந்துடும். பவுண்ட்ரி எந்த ஒரு விஷயம் சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்குதோ அதான் என்னது பவுண்ட்ரி. ஓகே, இது வந்து மூவபிள் பவுண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸடு பவுண்ட்ரியாக இருக்கலாம், இல்லை இமேஜினரி பவுண்ட்ரியாக கூட இருக்கலாம். மொத்தம் 3 விதமான பவுண்ட்ரி. ஓகே, அதில் பெர்மியபிள் பவுண்ட்ரி அப்படின்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபரை அலோவ் பண்ணும். ஓகே, இம்பெர்மியபிள்னால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரை அலோவ் பண்ணாது. அதாவது மாஸ் நிறைய வந்து எடுக்கவோ கொடுக்கவோ என்ன பண்ணணும், அலோவ் பண்ணும். அடுத்து டயாதெர்மல் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அலோவ் பண்ணும். ஓகே, அடையபேட்டிக் அப்படிங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அலோவ் பண்ணாது. ஓகே, இந்த 2 பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரிக்கு இடையில சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கும் பிரிக்கிற இடம் பவுண்ட்ரி. இது ரெண்டுத்துக்கு இடையில ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், இல்லைன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், இல்லைன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஓகே, மூவபிள் பவுண்ட்ரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். மூவபிள் பவுண்ட்ரி, இம்மூவபிள் பவுண்ட்ரி, அல்லது ஃபிக்ஸட் பவுண்ட்ரின்னு சொல்லலாம், இல்லைன்னா இமேஜினரி பவுண்ட்ரியாக கூட இருக்கலாம். ஓகே, யூனிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமும் சரௌண்டிங்கும் எதில் தான் இருக்குது, யூனிவர்ஸில் தான் இருக்குது. இட் இஸ் த சம் ஆஃப் யூனிவர்ஸ், இட் இஸ் அ சம் ஆஃப் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். க்ளோஸ்டு சிஸ்டம், ஒரு சிஸ்டம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல எனர்ஜியை உள்ளே கொடுக்கவும் முடியாது, எனர்ஜியை வெளியே எடுக்கவும் முடியாது. ஆனால் என்ன பண்ணலான்னா எனர்ஜி என்ன பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இதில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது.
பட் ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகும், நடக்கும். ஓகே, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. இதுலேருந்து இப்போ தண்ணி பாட்டிலுக்குள்ளே தண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா தண்ணியை வெளியே எடுத்துனா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. பட் அந்த தண்ணி சூடாக இருக்கா கூலாக இருக்கா என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அதான் என்னது க்ளோஸ்டு சிஸ்டம். அடுத்து ஓப்பன் சிஸ்டம். இதில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் அந்த தண்ணி பாட்டில் ஓப்பனில் இருக்குது, தண்ணியை எடுத்து குடிச்சிக்கலாம். ஹீட்டரை எப்படி இங்கே இருக்குங்கிறது என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னது நடக்கும். இதான் என்னது ஓப்பன் சிஸ்டம். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. டர்பைன் ஒர்க் ஆகுது, கம்ப்ரஸர் ஏர் வந்து ரோட்டரி கம்ப்ரஸரை சுற்றி விட்டு ஹை ப்ரெஷராக வெளியே போகுது. ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரையும் உணர முடியாது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. நோ மாஸ் ஆர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் மீடியம் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இன்சுலேட்டட் மீடியம் வச்சு இதுலேருந்து ஹீட் வெளியே போகாது, இந்த சிஸ்டமும் க்ளோஸில் தான் இருக்குது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஆகாது, நடக்காது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்த வீடியோவில் இதோட பேசிக்கோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.